மோடியினுடைய செல்வாக்குக்கு ரெண்டு விஷயங்களாம். அதே மாதிரி இந்த தேர்தலில் பெருசாக எதிரொலிக்க போகின்ற ரெண்டு விஷயங்களாம் என்னென்னு பார்த்துடலாமா? எந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வலிமையான தலைவராக இருக்கின்றாராம் மோடி. அகில இந்திய அளவில் இந்தியாவுடைய நன்மதிப்பை உயர்த்தியிருக்கின்றாராம். இந்தியாவை கண்டு உலகமே நடங்குகிறதாம். அதனால் எனக்கு மோடியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பெருசாக எதிரொலிக்குமா. ஒன்று விலைவாசி உயர்வு, ரெண்டாவது வேலையின்மை. ஆனால் அந்த வேலையின்மையும் சரி விலைவாசி உயர்வும் சரி மத்திய அரசாங்கம் மட்டுமே காரணம் கிடையாது இல்லையா, மாநில அரசாங்கமும் இருக்கு இல்லையா. அதனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு பொறுப்பை தட்டி கழிச்ச யாருக்கும் ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்களாம்பா. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சரி ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு போனால் ஒரு பை நிரம்புதா? அவ்வளோ விலைவாசி உயர்ந்து போய் கிடக்குது. 1000 ரூபாய் ஒரு கேடா அப்படின்னு கேள்வி கேட்டார். அந்த விலைவாசி தான் இன்னைக்கு வேட்டு வைக்க போகுது பல கட்சிகளுக்கு.